யாரும் வந்து விஜய் வந்து தப்பு சொல்லாதீங்க. இது விஜய் வந்து காரணம் கிடையாது. நான் விஜய் ரசிகர் தான். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். இந்த கார்டு வாங்கி 2 வருஷம் ஆகப்போகுது. அரசியலுக்கு வரணும்னு சொல்லவும் நான் இந்த கார்டு வாங்கிட்டேன். விஜய் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. என்னென்னா வந்து 7 மணி சனிக்கிழமை 7 மணிக்கு விஜய் போகும்போது கூட்டம் அதிகமாகி போச்சு. அதிகமாகும்போது எனக்கு மனசு அடிக்குது. அந்த வந்து ஆள் வந்து நிறைய சரியான கூட்டம். இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே அலை அடிக்கிற மாதிரி அடிக்குது இந்த பக்கம் அந்த பக்கம். அது இல்லாமல் ஒரு கேட்டு தகரம், அந்த தகரம் மாதிரி விழுகிற மாதிரி இருக்குது பொசிஷன். அந்த மாதிரி நீங்கள் ஜூன் பண்ணி நியூஸில் காமிக்கிறாங்க, அதை நீங்கள் பாருங்கள் சரிங்களா. அந்த மாதிரி இதில் ஒரே 4 விஷயம் தாங்க. இதில் என்னென்னா விஜய் வந்து எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் விஜய் போன டைம் சரி கிடையாது. அந்த இடம் கொடுக்கப்பட்ட இடமும் அந்த இடமே அவ்வளோ ஜனங்க போய் நிற்கிற இடமே கிடையாது சரிங்களா. குறுகலான இடம். அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அவர் 10 நிமிஷம் தான் பேசினார். நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். 10 நிமிஷம் தான் அவர் பேசினார். பேசிட்டு அவர் இறங்கிட்டார். அது வந்து அவர் கொடுக்கப்பட்ட டைம் வந்து 3 மணிலேருந்து 10 மணி மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அவர் 2 விஷயம் தப்பு பண்ணிட்டார். அது எனக்கு தெரியுது சரிங்களா. என்னென்னா ஒரு 5 மணிக்கு போயிருக்கலாம், 4 மணிக்கு போயிருக்கலாம். அவர் பண்ண தப்பு அது ஒன்று தான். அது இல்லாமல் 51 உயிர் போயிருக்குங்க. நமக்கு தெரிய போய் 51 உயிர். இதில் தெரியாமல் எத்தனை உயிர் போச்சுன்னா தெரியும். அந்த உயிர் சும்மா போக கிடையாது. அடிபட்டு மிதிபட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அந்த எவ்வளோ வலிச்சிருக்கோம் சரிங்களா. குழந்தைய தயவு செஞ்சு மக்களாக நீங்கள் யாரும் குழந்தையில கூப்பிட்டு போகாதீங்க. பெரியவங்க போகாதீங்க. கூட்டம்னா பார்த்து போகாதீங்க. டிவியில் போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நான் எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் நீங்கள் சேஃபாக இருங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் போய் சிக்கி நான்லாம் இதில் வந்து அடிபட்டிருக்கிறேன். ஏன்னா கோயில் கும்பாபிஷேகத்துக்குலாம் போயிட்டு சென்டரில் மாட்டிட்டு வெளியில் வர முடியல. அதுங்காட்டி நான் சொல்கிறேன், பார்த்து சேஃபாக இருங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு